வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 11/1/2024 மார்கழி 26 வியாழக்கிழமை. குருவாரமான இன்று மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் ஒன்று தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை டக்கென்று மாறும். நல்ல முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலிருந்து சிக்கல் படிப்படியாக தீர்வதற்குண்டான அனுகூலம். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் காணப்படுவதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலதிகாரிகள், உடன் வேலை செய்பவர்கள், கீழ் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். வியாபாரத்தில் இருப்பவர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஜிஎஸ்டி கணக்கு வழக்குகளில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை. புதிய முயற்சிகளில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கணவன் மனைவி லவ்வர் ஸ்கூலாக பழக்க வழக்கத்தில் பெண்களுடன், ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கோபம் வேண்டும். சிறிய வாக்குவாதங்கள் நல்ல நட்பையும் நல்ல உறவையும் கெடுத்துக்கொள்ளும். தொழில் முறையாக நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். சுப செய்திகளுக்கு உண்டான அனுகூலமான நாள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் பெரிய ஏற்றத்திற்கு உண்டான அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். திடீர் அதிர்ஷ்டம் தன்னம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும். தொழிலில் இருந்த முயற்சிகள் பெரிய அளவு வெற்றியை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் செய்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். நல்ல முன்னேற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட அந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு முக்கியத்துவம். நீதித்துறையை சார்ந்தவர்கள் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள் காணப்படும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் இன்று ஒன்று தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உறவுகள் விஷயத்தில் மட்டும் கோபம் வேண்டவே வேண்டாம். சிறிய கோபம் கூட பெரிய அளவுக்கு சங்கோடத்தையும் சந்தோஷத்தையும் கெடுத்துவிடும். தொழிலில் நல்ல அனுகூலம் காணப்படும். பயணங்கள் இனிதாக இருக்கும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தேகாரோக்கியத்தில் மருந்து மாத்திரைகளை தவற விடுவது எந்த விதத்தில் நியாயம். ஏதாவது ஒரு யோசனை யோசித்து கொண்டே இருப்பதை தவிர்ப்போம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி. எடுத்த காரியத்தில் ஜெயம். தொடர்ச்சியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை. உறவுகளில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலத்தை தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். உறவுகளில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். புதிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் இருந்த மன அழுத்தம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆவேசம் வேண்டாம். பொறுமையாக இருங்கள். பயணங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தை தரும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் பரிபூரண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நன்மை தரும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று காணப்படக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல அனுகூலம். விரயங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு என்பதனால் சுபவிரயத்திற்காக சில கடன்கள் தேவைப்படும். அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். கிரெடிட் கார்டை போட்டு தேய் என்று தேய்ப்பதை மட்டும் விட்டுவிடுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. உத்தியோக நிமித்தமாக நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை பார்த்து கொள்ளுங்கள். கண்டதையெல்லாம் யோசித்து கொண்டு கூடா நட்பை தேவையில்லாத கெடுத்து கொள்வதெல்லாம் வேண்டாம். கூடா நட்புனா இந்த கூடா நட்பு தான். நம்மளுடைய கௌரவத்தை பங்கப்படுத்தக்கூடிய அமைப்பு சனியால் ஏற்பட்டுவிடும். மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். வரக்கூடிய காலகட்டத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். உறவுகள் சொல்வதை முழுவதுமாக நம்பி ஏமாற வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தொழில் ஏற்றம் பெறும். உத்தியோகம் ஏற்றம் பெறும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு இதத்தை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.